ஆபரேஷன் சிந்தூரில் சேதம் கொஞ்சம் ஜாஸ்திதான், ஒரு வழியாக ஒப்புக்கொண்டது பாகிஸ்தான். இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தானுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்காத்தார் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இன்று செய்தியாளர்களை சந்தித்திருந்த அவர் 36 மணி நேரம் இடைவெளியில் 80 ட்ரோன்கள் இந்தியா எங்களை எல்லைக்குள் அனுப்பியது. இதில் 79 ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டன. ஆனால் ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் விமானப்படை தளத்தை தாக்கியிருக்கிறது. நூர்கான், சர்கோதா, கி ஜோக்பாத், முருடே விமானப்படை தளம் உட்பட மொத்தம் 11 இடங்களை இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இருப்பினும் இந்த தாக்குதல்கள் சிறிய அளவிலானதுதான் என கூறியுள்ளார். நேற்று வரை எந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று சொன்னவர்கள் இன்று தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இருப்பினும் தாக்குதல் சிறிய பாதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்வதெல்லாம் கதை அடித்து விடுவதைப் போல இருக்கிறது என பல்வேறு தரப்பினரும் சந்தேகம் கிளப்பியுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பல்காம் தாக்குதல் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். அந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. தாக்குதலுக்கு பாகிஸ்தானிலிருந்து இயங்கும் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா இந்த தீவிரவாதிகள் நிலைகளை வைத்து ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை துவங்கியது. இதில் தீவிரவாதிகள் பலரும் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் மிகவும் துல்லியமானதாக மேற்கொள்ளப்பட்டது. இப்படி இருக்கையில் இந்த தாக்குதலால் சிறிய பாதிப்பு தான் ஏற்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் கூறியிருப்பதை இந்திய ராணுவத்தின் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் தில்லான் கண்டித்திருக்கிறார். பாகிஸ்தானின் சமா டிவி தகவலின்படி ஆபரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்ட 138 பேருக்கு வீர திருமகன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 400 முதல் 500 வரை இருக்கலாம். இஸ்க்தார் பொய் சொல்கிறார் என தில்லான் கூறியுள்ளார்.